சில மோசமான முறையிலே தலைமுடி வெட்டுவதாலே அந்த பள்ளிக்கூடத்திற்கு செல்ல விடாமல் அதிபர்கள் தடுக்கின்ற நிலைமை இருந்தது. அந்த வகையிலே அதை என்னமாறு அதை அப்படியான முறையற்ற விதத்திலே செய்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த சங்கங்கள் தான் உண்மையில் எங்களுக்கு அது ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்கள் அதுக்கு ஆதரவு அளிக்கிறோம். நீங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அப்பொழுது பிரதேச தலைவர்கள் அப்பொழுது இல்லை. அப்பொழுது கூப்பிட்டு கதைத்தோம். உள்ளூராட்சி ஆணையாளர்கள் மற்ற செயலாளர்களையும் கூப்பிட்டு கதைச்சி நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும் கட்டாயம். ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு சில நிபந்தனை அடிப்படைகளில் தான் ஒவ்வொரு பிரதேச சபையிலும் அனுமதி எடுக்கப்படுகின்றது, உள்ளூராட்சி சபைகளில் எடுக்கப்படுகின்றது. அந்த நிபந்தனைகளை மீறுகின்ற பொழுது அந்த நிலையத்தை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேணும் என்றது நாங்கள் அதை சொல்லியிருந்தோம். அதுக்கு அவர்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக நின்றார்கள். அப்படி செய்ய வேணும். சிலர் தங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் செயற்படுகிறார்கள், அதை கட்டுப்படுத்த வேணும் என்ற ரீதியிலும் செயற்பட்டார்கள். ஆகவே நாங்கள் அடுத்த 2வது கூட்டத்தை நாங்கள் கூட்டினோம். அதுக்கு விசேடமாக முக்கியமாக போலீஸாரையே நாங்கள் கூப்பிட்டிருந்தோம். அது என்ன இவ்வாறான செயல்கள் நடக்கக்கூடாது என்று. அந்த வகையிலே நீங்கள் இந்த சங்கம் ஒரு எல்லா எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் ஒரு கட்டமைப்பாக ஒரு சங்கமாக இருக்கின்ற பொழுதுதான் ஒரு நடவடிக்கைகளை அல்லது தொழிற்பாடுகளை ஒரு நிலையான ஒரு உறுதியான நிலைக்கு கொண்டு வர முடியும்.